வாங்க, கப்பூர் வலிச்சாலும் பொரிச்சுக்கலாம். நான் பொரிக்கிறேன். கப்பூர் வலி தலைங்கிறது இதுதான், பொரிச்சுக்கலாம். இந்த தலை வந்து முறிச்சா சொடக்கு சொடக்குன்னு ஓடி கம்ம 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 கம்மன்னு மணக்கு. கப்பூர் வலி தலை பொரிச்சாந்தாச்சு, அதான் எடுத்து வச்சுக்கலாம். கீரை அதான் எடுத்து வச்சுட்டேன். 4 வரமிளகாய், 4 சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, ஒரு அரை கூண்டு சீரகம், அதுக்கு போதுமான உப்பு, நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா தேவையான அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நெவுன்னு மஞ்சிக்கிடுச்சு, அரைச்சி எடுத்துக்கலாம். மாவை பிணைஞ்சு எடுத்துக்கலாம். 1 கப்பு கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, அரைச்சி வச்ச மிளகா சாந்து, மாவை பிணைஞ்சு எடுத்துக்கலாம். கணக்கா தண்ணி தொழிச்சு மாவை பிணைஞ்சிக்கணும். தலையை நாளைக்கு எடுத்து போடலாம். சார், எண்ணெயில் போடுறது அப்படி பந்து மாதிரி வருது பாரு. கப்பூர வலி தலை பச்சி அடி. வாங்க சாப்பிடலாம். அது வாங்கடா தம்பி, வாங்கடா பாப்பா. பா, நல்ல பந்து பந்தா தெரிஞ்சிருக்குது பாருதா, சாப்பிடுது பாரு. இந்தா சரி சாமி, எப்படி இருக்குது? சூப்பரா இருக்குது. உனக்கு எப்படி இருக்குது? உனக்கு சூப்பரா இருக்குதா? சரி, நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். அப்படியே மெது 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 கஞ்சி இருக்குது பாரு. நல்லா ருசியா இருக்குது. குழந்தைகளுக்கு நம்ம நல்லது. இந்த சளிக்கு 6 வேணுனாலும் சாப்பிடலாம். இந்த பச்சி போட்டா அவ்வளோ ஒரு அருமையா இருக்குது. தின்னுங்க, நிறுத்திட்டியா?